Okay, so start பண்ணிடலாம். And so I'll show you roadmap or நிமிஷம். ஓகே கைஸ், ஸோ நேற்றுக்கு காட்டின கொஞ்சம் ரோட் மேப் வந்து கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் கலர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு 5 minutes recall பண்ணலாம். இன்றைக்கி வீல் கண்டினியூ ஓவர் கிளாஸ். ஓகே, ஸோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இதெல்லாம் பண்ணாங்க, முதல்ல HTML CSஸில் எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக வந்து பார்த்துட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே யூஸ் ஆச்சு, டைனமிக்காக எப்படி சேஞ்சஸ் பண்ணாங்க, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி டைனமிக்காக கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே விஷயத்தை எப்படி ரியாக்டில் பண்ணுறது அப்படின்றத நேற்றுக்கு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி திரும்பி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து we are going to cover some more basics. Okay, we are going to recall lot of things. So we are going to see behind the scenes, and today we'll start our second is types of component. Okay, so maybe like நேத்திக்கு விட்ட நிறைய டாபிக்ஸ் வந்து we'll try to cover it in basics, and today we'll see about function based components. கிளியரா? ஸோ நோட் பண்ணது வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம ரீகால் பண்ணும்போது எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரை டு நோட் இட் டவுன். ஓகே, நேற்றுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த டாபிக் வாஸ் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் லைப்ரரிஸ். கரெக்டாக? ஸோ ரியாக்ட்னா என்னென்னு பார்த்தோம். ரியாக்ட் இஸ் எ லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க்? கொஸ்டினாக கேட்குறேன் சாட்டில் எவ்ரிபடி. லைப்ரரி, சூப்பர். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இதுதான் ரியாக்டில். ஓகே, ரியாக்ட் இஸ் எ லைப்ரரி. யாருப்போ அந்த லைப்ரரி டெவலப் பண்ணாங்க? இஃப் இட்ஸ் எ லைப்ரரி சம்படி ஹேஸ் டு பி டெவலப்ட். இல்லை, ஸோ யார் டெவலப் பண்ணாங்க? Facebook. Super. Facebook developers. So Facebook developers build the library. Okay, next library na neenga short ah vandu chocolate na vechukkonga, or when you go for frameworks it's like a military ndra mari. Okay, so libraries namalukku enna provide pannudhu appdin pathina, it's like React is based on JavaScript. Okay, JavaScript mala build panna library da React. It's going to give us two things. Enadhu? Methods and properties. It has lot of methods and properties. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண அந்த DOM மேனிப்புலேஷனை ரியாக்ட் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து ரியாக்ட் வந்துச்சு. ரியாக்ட்லேருந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ரியாக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ஸோ தட் அந்த DOM மேனிப்புலேஷனை கொஞ்சம் ஈஸியராக பண்ணலாம் அப்படின்றது. ஓகே ஓகே, ரியாக்டில் நம்ம நேற்றுக்கு பார்த்தது 2 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம். ரியாக்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணது பார்த்திங்கன்னா யூஸிங் CDN அப்ரோச். எல்லாமே நம்ம CDN மூலிமா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு CDN அப்ரோச் வந்து பார்த்தோம். CDNல நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். லைக் ரியாக்ட் CDN போட்டிங்கன்னா இட் வாஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் புரியணும். ஸோ டெவலப்மெண்ட் CDN ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் CDN ஜஸ்ட் டு ரீகால். ஓகே, இட்ஸ் டெவலப்மெண்ட் CDN. ஸோ யூ கேன் சி த கம்ப்ளீட் கோட். ஓகே, ப்ரொடக்ஷன் CDN ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மினிஃபைட், கம்ப்ரஸ்ட். இது எப்படி பண்ணுறாங்க? யூஸிங் how do we compress a development code into a production code? using bundlers. கரெக்டாக? பண்ட்லர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்க கோடை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்க கோடை தேர் கம்ப்ரஸிங் இட் லைக் திஸ். இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோடையை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி நான் காட்டுறேன் எப்படி ப்ரொடக்ஷன் கோடாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, அண்ட் CDN வச்சு இன்ஸ்டால் பண்ணோம். CDNக்கு அப்புறம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு CDN இல்லாமல் நெக்ஸ்ட் அப்ரோச் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹவு டு யூ கெட் யுவர் கோட். ஏன்னா இங்கே இருக்க மெத்தட்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம்.
லோக்கல் ஃபைல்ஸ் கரெக்டாக. லோக்கல் ஃபைல்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மற்ற கம்ப்ளீட் கோடை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபைல் சிஸ்டத்தில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலாக அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேசிக்காக அந்த லைப்ரரியை லோக்கலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இது ரெண்டும் மெயின்டைன் பண்ண முடியாது, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஹவு டு யூ லைக் தேர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் லைக் 3 டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் மேனேஜர்ஸ், npm, yarn அண்ட் pnpm. இன்னும் நிறைய இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது npm. ஒரு பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணால் நான் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த கமாண்ட்? How do you initialize a package manager? Super, npm init correcta. So first command it should be npm init. அப்படி தான் நீங்கள் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் எனி பேக்கேஜஸ், லெட்ஸ் டேக் எனி எக்ஸ் பேக்கேஜ். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? npm ஐ த பேக்கேஜ் நேம். சூப்பராக, npm ஐ த பேக்கேஜ் நேம். இதான் நம்ம பார்த்த ரெண்டாவது கமாண்ட் கரெக்டாக. அண்ட் ஐ wrote the shortcuts also in that. Okay, when you want to execute it, when you want to execute any package, super, npx, super, npx the package name, this is how you execute it. So இதுதான் நம்ம மூணு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ npm init ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இனிஷியலைஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன வரும்? வில் கெட் அ பேக்கேஜ் log.json. ஓகே, இதுக்குள்ளே தான் யூ ஹேவ் திஸ் ஆல் த கான்ஃபிக்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயமா புரியும். நம்ம பேக்கேஜஸ் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும் பேக்கேஜ்.jsonல? ஒன்று வந்து டிபெண்டன்சிஸ், நார்மல் டிபெண்டன்சிஸ் அண்ட் இன்னொன்று என்னது, டெவ் டிபெண்டன்சிஸ் கரெக்டாக. டெவ். ஸோ இந்த டெவ் டிபெண்டன்சிஸை நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் எப்படிப்பா இன்ஸ்டால் பண்ணுறது? நார்மலாக நான் இன்ஸ்டால் பண்ணேன், இந்த கமாண்டை போட்டேன் அப்படின்னா, இந்த கமாண்டை போட்டேன்னா எனக்கு எங்கே போகும்? இட் வில் பி இன்ஸ்டால்ட் ஆஸ் அன் நார்மல் டிபெண்டன்சி கரெக்டாக. பட் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் அ பேக்கேஜ் இன் டெவ் டிபெண்டன்சி. சூப்பர், இட் should be npm i-capsd. ஓகேவா, அந்த பேக்கேஜ் நேம். இப்படி தான் யூ வில் இன்ஸ்டால் இட் ஆஸ் அ டெவ் டிபெண்டன்சிஸ். ஸோ நான் ப்ரொடக்ஷன் போகும்போது சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம டெவ் டிபெண்டன்சிஸை ஒமிட் பண்ணிவிட்டு நார்மல் டிபெண்டன்சிஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேசிக்காக நீங்கள் npm இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே இருக்க பேக்கேஜஸ் தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக டெவ் டிபெண்டன்சிஸ் சேர்த்து தான் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது, அதாவது சர்வர் போகும்போது கான்ஃபிக் பண்ணிடணும், எனக்கு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாத, இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணு நோட் மாடியூல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சொல்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும், அது வந்து பேக்கேஜ் log.json. அது என்ன பண்ணும்? இட் வில் 2 things பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். log the version. சூப்பரா, it will log the versions and it will also provide us an integrated hash value கரெக்டாக. ஸோ தட் யுவர் ப்ரொடக்ஷன் சர்வர், அதான் நீங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கோடும் எக்ஸாக்டாக லோக்கலில் இருக்க ஹேஷ் வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சேம் பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக, வித் த சேம் வெர்ஷன். ஸோ தட் நீங்கள் வந்து என்னோடய லோக்கலில் வேலை செய்து நான் என் ப்ரொடக்ஷனில் வேலை செய்ய மாட்டேது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ண வேணாம் வித் எனி டெவலப்பர்ஸ். ஸோ யூ கேன் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி செக் த ஹேஷ் வேல்யூஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட், நோட் மாடியூல்ஸ். நோட் மாடியூல்ஸ் என்ன பண்ணும்? வாட் இஸ் நோட் மாடியூல்ஸ்? ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. வாட் இஸ் நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்? 2 ஃபைல் க்ரியேட் ஆகும். சூப்பர். வில் கீப் ஆல் த பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ் விச் வி இன்ஸ்டால் கரெக்டாக. லோக்கலாக கோடை வந்து அங்கே தான் வந்து வச்சுருக்கோம். கேன் வி லைக் புஷ் த நோட் மாடியூல்ஸ் இன்டு கிட்டப்? ஏன் புஷ் பண்ணக்கூடாது? கோட் இருந்தால் தானே நம்மளால் லைக் யூஸ் பண்ண முடியும். நோட் மாடியூல்ஸில் இருக்க கோடு தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கோடில் தானே மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, பட் நோட் மாடியூல்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கோடை ரன் பண்ணுவீங்க? ஒரு பேசிக்காக
let me open our file. So just a second guys. So code தெரியுதா? ஓகே. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ட். சரி, நான் ரியாக்ட் பற்றி நான் திரும்பி சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடில் ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட்ன்ற மெத்தட். இந்த கிரியேட் எலமெண்ட்ன்ற மெத்தட் எங்கேருந்து வருது? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ரியாக்ட். தெரியுதா? இந்த ரியாக்ட் கோட் எங்கே இருக்குது? இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே, ரியாக்டுக்குள்ளே, இல்லை ரியாக்ட் டெவலப்மெண்ட்.js தான் அந்த ஃபங்க்ஷனே இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கேருந்து தான் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னு இப்போ பார்க்க போகிறது ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தான். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இந்த script.jsல. இம்போர்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் h1, p1, p tag எல்லாமே. இப்போ இந்த மெத்தட் இல்லாமல் இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே இருக்க அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்மளால் எப்படி ரன் பண்ண முடியும் நம்ம ப்ரொடக்ஷனில்? அப்போ ஏன் வந்து GitHubல போடக்கூடாது? GitHubல போட்டால் தானே இருக்கும். கரெக்டு தானேப்பா? அப்புறம் எப்படி நீங்கள் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? இந்த மெத்தட் எங்கேருந்து வரும்? அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள். விக்னேஸ்வரன், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த package.json வச்சு என்ன பண்ண முடியும்? we can replicate it. ஓகே, இல்லை லைக் ஒரு வாட்டி npm சொல்லி நம்ம கமாண்ட் ரன் பண்ண என்ன ஆகும்? திரும்பி வந்து அந்த நோட் மாடியூல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கும். கரெக்டாக? அதுதான் நம்ம பேக்கேஜ் மேனேஜரோட ஒர்க். ஸோ GitHubல இது இருக்கணும்னு இல்லை. நம்ம சர்வரில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கமாண்டாக npm போட்டால் என்ன ஆகும்? சர்வரில் எல்லா நோட் மாடியூல்ஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ வி டோன்ட் ரிக்வயர் திஸ் நோட் மாடியூல் இன்ஸ் அவர் GitHub. ஆன்சர் இஸ் நோ. இதுதான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நேற்றுக்கு அப்புறம் இதோட லைக் பேக்கேஜ் மேனேஜரோட வி சா அபவுட் பண்ட்லர்ஸ். ஸோ பண்ட்லர்ஸ் பற்றி நான் திரும்பி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பண்ட்லர்ஸ் பற்றி நான் திரும்பியும் சொல்கிறேன். பட் அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைக் நம்ம கிட்ட 3 பண்ட்லர்ஸ் இருக்குது பாப்புலராக. ஸோ வீட்டு, பார்சல், வெப்பேக். ஓகே, நேற்றுக்கு வந்து பார்சல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு பார்சல் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். பட் வில் சி டுமாரோ. ஸோ இன்றைக்கி வந்து திரும்பி பார்க்கலாம். ஓகே, இது என்ன பண்ண போகுது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் ஐ வில் கீப் எவ்ரி திங். ஓகே, ஐ வில் கிரியேட் அ நியூ ஃபைல். ஓகே, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு லைக் மேபி index.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட்டு ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். இந்த ரியாக்ட் வந்து நம்மளுக்கு இந்த ரியாக்ட்லேருந்து வரக்கூடிய மெத்தட் முதல்ல 2 மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 மெத்தட். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ரியாக்ட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, we are going to use lot of methods from React. பட் இப்போதைக்கு இனிஷியலாக சொல்கிறேன். ஃபார் அப்கமிங் 5 to 6 days வந்து we are going to use this one method. ஸோ என்ன மெத்தட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்? க்ரியேட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணலன்னா க்ரியேட் எலமெண்ட், இந்த மெத்தட் ஒன்றும். அதுக்கப்புறம் க்ரியேட் ரூட். இந்த 2 மெத்தட் தான் மேக்கிங் அவர் லைஃப் லைக் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணக்கூடியதை
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரியாக்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய 2 மெத்தட்ஸ். இந்த மெத்தட்லேருந்து we are going to use other method is called render method. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் இன்டெப்த்தாக புரியணும். இந்த மெத்தட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியாக்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட். இந்த கிரியேட் ரூட் டு கிரியேட் ரெண்டர் எங்கேருந்து வருது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட் டாம். இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கோயிங் டு யூஸ் திஸ் மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் கடைசி வரைக்கும். வில் யூஸ் திஸ். கிளியரா? இது இல்லாமல் அப்போ நான் எப்படி பண்ணுறதுனா, we are going to see something called JSX today. we'll see about JSX. ஸோ JSX வச்சு எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு we'll see in upcoming. கிளியரா? ஸோ சிம்பிளாக நம்ம இப்போதைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கோனா, அது திரும்பி வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு ரீகால் பண்ணேன். பட் இதை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. இன்னையோட இது ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ பட் நான் சின்னதாக ரீகால் பண்ணுன்றதுக்காக we are only going to create something called heading என்ற ஒரு வேர்டு. ஓகே, just going to create. ஸோ இதை வச்சு நம்ம பண்ட்லரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்காக தான் ரைட்டிங் திஸ் அகைன். ஓகேவா? ஓகே, கான்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஹெட்டிங் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த கிரியேட் எலமெண்ட் மெத்தட் எங்கேருந்து வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட். அதனால் ரியாக்ட் டாட் கிரியேட் element. It's going to have h1 comma null. Going to give it null. It's going to take 3 arguments. First is the paragraph type, next is the content, sorry, next is the attributes. I'm not having any attributes. Third one is the content heading. Clear? இதான் வந்து இது. Next, how do you render it? நம்ம எங்கே ரெண்டர் பண்ண போகிறோம்? நம்ம index.html பாருங்கள். we are going to render it inside this div. கரெக்டாக? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எது வந்து ரூட்டுன்னு சொல்லி டிசைட் பண்ணணும். ரூட் எது? இந்த div தான் ரூட். ஓகே, ஸோ இதான் ரூட்டு. ஸோ அது எப்படி பண்ணணும்னு நல்லா பாருங்கள். கான்ஸ்ட் ரூட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ரியாக்ட்லேருந்து வரல. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் கிரியேட் ரூட். எங்கேருந்து வருது? நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ரியாக்ட் டாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு இம்போர்ட் ரியாக்ட் டாம். இம்போர்ட் okay, so actually it's going to be full caps. So root dot என்ன method? It's going to have create root. so create root என்ன பண்ணும்? root create பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும். எப்படி getter method வச்சு செலக்ட் பண்ணுவோம்? it's going to be document dot get element by id and the id is root. check பண்ணிக்கலாம் id வந்து. ஸோ id வந்து div ன்னு இருக்கு. maybe I'll make it as root. okay, next வந்து it's going to be root dot render மெத்தடில் நம்ம எதை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். எதை ரெண்டர் பண்ண போகிறோம்? we are going to render the heading element. கிளியரா? இவ்வளோ தான் வந்து நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணோம். ரெண்டு லைன் தான். ஓகே, இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஸ்கிரிப்டில் போய் மாற்றுங்க. we have our script.js. we are going to have our index.js. கிளியரா? அண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா மாடியூல்னு இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம நியூர் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ES6 தான் வந்துச்சு, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரிக்வயர்ட் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரௌசருக்கு புரியாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டெல் இட்ஸ் டைப் மாடியூல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பண்ட்லர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்.
to compile or execute our code. என்ன bundle install பண்ணோம்? We installed parcel. Today I will tell everything about parcel and wheat also. Okay. So பாருங்க, just a second. ஸோ வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வி இன்ஸ்டால்டு சம்திங் கால்டு பார்சல். பார்சல் இன்ஸ்டாலேஷன் போட்டுட்டிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி npm i parcel. ஏன்னா இதுக்கப்புறம் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ தட் இனிமேல் நம்ம எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், வில் இன்ஸ்டால் வித் த பேக்கேஜ் நேம். ஸோ இன்கேஸ் டவுட்டாக இருந்தால் நம்ம போய் என்ன பண்ணணும், என்பிஎம்மில் போய் செக் பண்ணிக்கணும். என்பிஎம்மில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா யூல் கெட். ஸோ பார்சல்னு போடுறேன். மேபி ஐ ஸ்டார்ட் பார்சல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இட் செல்ஃப். ஓகே. ஸோ சர்ச். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. சி இட்ஸ் a 0 config web tool bundlerனு போட்டிருப்பாங்க somewhere. Okay. இங்கே தெரியுதா பார்சல் பண்டலர். ஸோ பேசிக்காக இது வந்து பண்டலர். ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். யூ வில் பி ஏபிள் டு see it in package.jsonல டிபெண்டன்சிஸில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இல்லையா, மேபி ஐ இன்ஸ்டால் இட் அகைன். I'm going to install it. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த டே வைஸாக கோடை வந்து புஷ் பண்ணிடுறேன். மேபி நேற்றுக்கு டே 1 கோடை வந்து நான் ஃபஸ்ட்டு கோடு வந்து புஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டே 2ஓட கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் இது இன்ஸ்டால் ஆகிடட்டும். ஸோ ஐ வில் ஆல்சோ கிரியேட் அ ரெப்போ ஃபார் தட். Okay, so maybe I'll put git init git commit, sorry, git add. Okay. இது என்ன பிரச்சனைன்னு ஸோ git ignore ஃபைல் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. node_module. சி கலர் வந்து மாறிடுச்சா? சி நான் ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சி இட்ஸ் கோயிங் டு பி இன் ஒயிட் கலர். when I add it in git ignore it's going to be like இது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. I have to go delete it. Just a second. I'm going to delete this version control. ஒன்றும் இல்லை, லைக் ஆல்ரெடி நம்ம நோட் மாடியூல்ஸை சேர்த்து வந்து கோட் பண்ணிட்டோம் உள்ள. ஸோ இது பண்ணியதுனால ஐ எம் டெலிட்டிங் இட் அகெயின். ஸோ ஐ வில் கிளியர் ஸ்க்ரீன் எவ்ரி திங். ஐ வில் டூ இட் அகெயின். git init, it's going to initialize an empty repository. Git add dot, so it's going to add everything to the staging area. Git commit -m. So I'm going to add some emoji. Add a day 1 code. Okay,
I'm going to add everything. Actually you should also add this parcel catch in it. Okay, so இப்போதைக்கு பரவாயில்ல, day 1ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So I'm going to also add a parcel catch. And also text folder இருக்கக்கூடாது. And also .vs code folder. ஓகே, இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இஃப் யூ ஹேவ் சம் .env, all those things should not go into your GitHubs. Okay, so next I'll put git add git remote add origin copying it, pasting it, git push -u origin master. Okay, day wise நம்ம கோட் போட்டுறலாம். நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு I'll upload it in branches day 1 day 2 day 3 ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் day 1 கோட் வந்துருச்சானா. See, we got our day 1 code. Okay, we'll go back to our code editor. பார்சல் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், பார்சல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் பார்சல் இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து you have to go to your package.json. if there is something called main அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மெயினை ரிமூவ் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. இஃப் சம்திங் இஸ் கால் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதுதான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ டிஃபைன் பண்ணக்கூடாது, என்ட்ரி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட், how do we execute it? npx parcel index.html. see, நம்மளுக்கு ஒரு லோக்கல் சர்வர் கொடுத்துருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி லைக் see our code got compiled successfully. next, இதை நான் ஒரு தடவையும் இந்த மாதிரி தான் போடணுமா? npx no, you can go configure in your script file. so you can remove this. so start ன்னு போட்டுக்கலாம், or dev ன்னு போட்டுக்கலாம். okay, you can put anything you want. you can just tell parcel index.js, so index.html. okay, see, I'm again not going to run everything, so I'm going to just put npm run start. அப்போ எனக்கு என்ன ஆகும்? பேக்ரவுண்டில் இட்ஸ் கோயிங் டு ரன் ஆல் த சேம் கமெண்ட்ஸ் தான், தெரியுதா? ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோன்னா npmனு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி பண்ணுறது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் பேஸை கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you have to just put your go see it in your package.jsonல ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்டார்ட் கமாண்ட் இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு, நம்மளோட ஃபோல்டர்ஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்ப்பா. நேற்றுக்கு நான் இன்னும் அந்த ஃபோல்டர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லலை. ஜஸ்ட்டு நான் வந்து நேற்றுக்கு என்னென்ன சொன்னேன், we have covered package log.json, package.json கவர் பண்ணோம், அண்ட் git ignore இப்போ இன்றைக்கி பார்த்தோம். ஸோ ஆனால் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் நோட் மாடியூல்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் இங்கே என்னது டிக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, parcel.catchன்னு ஒன்று இருக்குது. அண்ட் பார்சல்னால் எதுக்கு, பார்சல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த லோக்கல் ஹோஸ்ட்னு எதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது? There's some folder creating. மூணு பேருக்கு தானா? 3 4 ஓகே ஓகே 7 பேர் ஆக்டிவாக இருக்கீங்க. சூப்பர். 8 9 ஓகே 10 12 13 ஓகே சூப்பர்.
ஓகே, நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன், நோ இஷ்யூஸ். எல்லாருமே லோவர் பண்ணிங்க சரிங்களா. இப்போ நோட் பண்ண ஆரம்பிங்க. நான் பார்சலை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு 5 to 10 minutes we are going to speak only about பார்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு வில் சி நெக்ஸ்ட் கிளாஸில் வீட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இதே ஸ்ட்ரக்சரில் வில் இன்ஸ்டால் வீட். ஓகே, ஸோ வில் கோ டு அவர் எக்ஸல் நோட்ரா. ஒரு பண்ட்லர்னு சொல்லிட்டேன். ஸோ பார்சலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ட்லர் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஜூம் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜூம் எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஜூம் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, 4 5 ஐ திங்க் லாக்டவுனில் இருந்தால் ஒரு வாட்டியாக ஜூம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் லாக்டவுன்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி கூகுள் மீட். ஓகே, ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா எல்லாருமே? மீதி ரிமைனிங் 14 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஜூம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 31 நீங்கள் மைனஸ் ஒரு 15 மெம்பர்ஸ் ரஃப்லி எல்லாருமே ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக நெட்லேருந்து. ஸோ ஐ கோ give you some examples. Zoom download அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். see for windowsன்னு இருக்கா? see இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வருது? ஃபார்மேட் டைப் பண்ணுங்கள். .exe கரெக்டாக. if you download any software in your system you'll get it in a executable format. ஸோ அப்போ நம்ம கோடு எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு ஜிப் ஃபைலில் தானே கிடைக்குது. நல்லா பாருங்கள். கெட்டிங் இட் இன் சம் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட். நம்ம கோடும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் வரும்போது? லைக் ஒரு சர்வரில் தானே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். we are going to install our code inside a சர்வர். அப்போ சர்வருக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம கோடை கொடுக்கணும்? இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு GTA கேம் ஆர் சம்திங் கேம் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி அவங்க சாஃப்ட்வேர் தராங்க? நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த இதை. you are going to get it in some piece of CD or something like that. அந்த CD நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து வரும் கரெக்டாக. சூப்பர். ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு ஃபைல் டு யுவர் சர்வர். அதுதான் வந்து பண்ண போகிறீங்க கரெக்டாக. ஸோ நம்ம கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம சர்வருக்கு எப்படி தரணும் நம்ம கோடை? இட் ஷுட் பி ஃபுல்லி லைக் ஜிப் ஃபைல் எப்படி இருக்கணும்? ஃபுல் கோட் இருக்குமா? கிடையாதுல்ல. இட் ஷுட் பி ஆப்டிமைஸ்ட், இட் ஷுட் பி கம்ப்ரஸ்ட், இட் ஷுட் பி மினிஃபைட், இட் ஷுட் பி லைக் எல்லாமே பண்ணியிருக்கணும். ஓகேவா? கோட் ஸ்ப்ளிட்டிங் எல்லா விஷயங்களையும் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ரஸ்டு ப்ரொடக்ஷன் ரெடி ஜிப் ஃபைலாக ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜிப் ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ண தெரியுதா? இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கோட் பண்ண கோடுன்னு வச்சுக்கோங்க. ஜிப் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு கோடை கம்ப்ரஸ் பண்ணி இதுதான் ப்ரொடக்ஷன் கோடுன்னுவாங்க. இந்த ஜிப் ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம சர்வருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த சர்வர் வந்து என்ன பண்ண போகுது? இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கோடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் வந்து பண்ணிக்கோங்க. பட் ஓகே, அப்போ நம்ம கோடை ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஜிப்பாக மாறிடுமா? ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பண்டில் பண்ணிடுமா? இட் மே பி ஜாவா கோடு, இட் மே பி ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு, C++, என்ன கோடு வேணால் இருக்கட்டும். பட் ஏதோ ஒரு கோட் பண்ணுறீங்க. மேபி இப்போ நம்ம கோட் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரௌசரே ஜிப் பண்ணி கொடுத்துருமா? நம்ம ப்ரொடக்ஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா நோ எஸ்ஸா? நோ. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு பண்ட்லர். இது வந்து ஜஸ்ட் டூல் டு ஜிப் யுவர் கோட். உங்கள் கோடை வந்து ஜிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பண்ட்லர்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்சல். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நான் பண்டில் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து பண்டில் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரைட் npx parcel build index.html. It's going to be like this. Okay, when you want, like இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸில் இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் a lot of features. சரி, என்னென்னு செக் பண்ணி பார்ப்போமா? we'll go to the page. It's basically an open source. You can go see their code. என்ன நான் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம், இட்ஸ் பேசிக்கலி ஜீரோ கான்ஃபிக் டூலு. ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கிரிப்டை லைக் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டில் வந்து டைப் மாடியூல் மட்டும் போடணும். இதை நம்ம நேற்றுக்கே பண்ணிட்டோம். ஒரு லோக்கல் டெவ் சர்வர் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுப்பா. நம்ம ஒரு HTML வந்து எப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம்? ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு போட்டுட்டோம். ரியாக்ட்டுக்கு எப்படி அந்த மாதிரி வர்றது? ரியாக்டில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஓகேவா?
ஸோ வி ஹவ் டு யூஸ் சம் பண்ட்லர் விச் வில் ப்ரொவைட் அஸ் த டெவ் சர்வர். ஓகே, ஸோ நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோமா, ஹெட்டிங்னு இருக்கா, ஐ வில் கீப் இட் சைட் பை சைட். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஐம் கோயிங் டு கோ டு த index.file. I'm just going to add a G. Okay, see, it's going to give a dev server. Okay, ஸோ நம்ம வந்து சூப்பர் ஆட் மாடல் ரீலோடிங் சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம கோடை டிப்ளாய் பண்ணி நம்ம கோடை கொடுத்துச்சு. இதுவுமே நம்ம இதுதான் தருது, பார்சல் தான் தருது. அண்ட் ஆட் மாடல் ரீலோடிங் அப்படின்னா நம்ம கோடை சேஞ்ச் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா பார்சலை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி ஆட் மாடல் ரீலோடிங். அண்ட் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் எரர்ஸ். ஸோ நம்ம எதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அது வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு எரர்ஸை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ மேபி இந்த எரரை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ பாருங்கள், இந்த எரரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டெட் நம்ம இங்கே டைப் அப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். ஓகே, சம்திங் லைக் திஸ். See, it's going to give us a super beautiful error. இதே பண்ட்லர் யூஸ் பண்ணல என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் சம் எரர், ஒயிட் பேஜ் கிடைக்கும். அதே மாதிரி எரர்ஸ் வந்து நம்மளால் டீபக்கே பண்ண முடியாது. ஓகே, சரி ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் கோயிங் டு ஃபிக்ஸ். ஓகே, சி தான் ஆட் மாடல் ரீலோடிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் பேசிக்கலி கோயிங் டு மேக் இட் லைட் வெயிட். நான் சொன்னால கம்ப்ரஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு பி 2x ஃபாஸ்டர் ஒரு ப்ரொடக்ஷன் பில்டு. ஓகே, அண்ட் இதெல்லாம் அதோட இது கேட்சிங். நான் கேட்சிங் பற்றி சொல்கிறேன். கேட்சிங் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அதுவே பில்ட் பண்ணுது பார்த்தீங்களா. இட்ஸ் கோயிங் டு பில்ட் இட் அகைன் அண்ட் அகைன். பட் ஆனால் ஒரு தடவை கம்ப்ளீட் கூட கம்பைல் பண்ணோம்னா நோ. ஸோ இட்ஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அ ஃபோல்டர் கால்ட் parcel.catch. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைனில் 2 லைன் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க கோடில். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணும், பார்சல் கேட்சில் வந்து கேட்ச் பண்ணி வச்சிரும். ஸோ ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ டைம் எடுத்துருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள். இட்ஸ் டேக்கன் 750 ms, 705 ms. செகண்ட் டைம் பில்ட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு பாருங்கள், இட்ஸ் டேக்கன் ஒன்லி 400 ms. மேபி தேர்ட் டைம் சி இட்ஸ் கோயிங் டு டேக் லெஸ்ஸர் தேன் தட். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட கேட்ச் பண்ணி வச்சிருச்சு நம்ம கோட. கிளியரா. நெக்ஸ்ட் நான் லேசி பற்றி சொல்கிறேன். லேசி லோடிங், லேசி ஸ்பிட்டிங் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் இது வந்து அப்கமிங் கிளாஸில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக லேசி லோடிங் பண்ணுவோம் நம்ம, லேசி சஸ்பெண்ட் எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸில் பண்ணுவோம். ஸோ அதோட கோடை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஓகே, அதை நான் சொல்கிறேன். ட்ரீ ஷேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை வந்து ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இஃப் சம்படி ஆஸ்க் யூ லைக் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ட்லர், ட்ரை டு டெல் தம் அபவுட் ட்ரீ ஷேக்கிங். ஓகே, அதை பற்றி பேசுங்க. they'll be amazed to see. ஓகே, நீங்கள் டாக்குமெண்டேஷன் உண்மையிலே படிச்சிருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரீ ஷேக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா அன்வான்ட் கோட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஒரு 5 பாயிண்ட் பண்ட்லர் பற்றி சொல்லுங்கள், வீட்டை பற்றி சொல்லுங்கள், இல்லை வெப்பேக்கை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா ட்ரை டு லைக் டெல் திஸ் இங்கே இருக்க டேர்ம்ஸ்லாம் சொல்லுங்கள். இட் வில் டூ ட்ரீ ஷேக்கிங். இங்கே இருக்க முன்னாடி இருக்கிறது ஓகே, இட்ஸ் பேசிக்கலி காமன் யூஸ் கேசஸ். இங்கே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ட்ரீ ஷேக்கிங்னா அன்வான்ட் கோட்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு அன்யூஸ்டு கோட்ஸு, console.log இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பில்லில் இருக்காது, அதுவே ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, திஸ் கால் ட்ரீ ஷேக்கிங். அண்ட் நெக்ஸ்ட் மினிஃபிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சைஸ் பார்த்தீங்களா, பில் பண்ணுறேன், நான் இப்போ பில் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் டு மினிஃபை அவர் ஃபைல் சைஸ். நான் சொன்னால கம்ப்ரஸ் பண்ணும். ஒரு 100 GB இருக்குது நம்ம கோட் அப்படின்னா என்ன பண்ணும், இட் ரெடியூஸ் டு 100 GB இருக்குன்னா ஒரு 5 GB மாதிரி கம்மி பண்ணும், மொத்த சைஸையும் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷன், அதுவே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுக்குது இன் பேக்ரவுண்டு. பட் ஆனால் நம்மளும் ஆப்டிமைஸ் பண்ணணும், இது பத்தாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொன்னால கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சி இட்ஸ் கோயிங் டு கம்ப்ரஸ் இட். அண்ட் ஆல்சோ கோட் ஸ்ப்ளிட்டிங். ஓகேவா, அண்ட் கன்சிஸ்டன்ட் ஹேஷிங், கண்டென்ட் ஆக்சஸிங் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பண்ண போகுது. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த டாக்குமெண்டேஷனை சும்மா இமேஜ் வைஸாக பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். நான் இப்போ அதை தான் சொல்லியிருக்கேன். கிளியராக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குப்பா பார்சல். அப்போ இது அமேசிங்காக இல்லையா? இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ லைக் அரௌண்ட் 13 to 15 ஃபீச்சர்ஸ். நீங்கள் எந்த லைனும் கோடும் எழுதலை, ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால் இட். நம்ம இது வரைக்கும் ஒரே ஒன்று தான் பண்ணியிருக்கோம், we just installed it. நெக்ஸ்ட் இப்போ நான் பில் பண்ணி காட்ட போகிறேன். I'll delete this dist folder. So I'm going to delete this dist folder because இதான் build. delete பண்ணிடுறேன். Let's continue. Just stop it.
and ask me yes. Okay, delete ஆயிடுச்சு. I'm going to clear screen. So பாருங்க npx parcel build index.html entry point கொடுக்கணும்பா. இப்போ அவ்வளோதான். It's going to build தெரியுதா packing. போய் டிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? It's going to have some files. பாருங்க it's going to have some files. கண்ணால் பார்க்க முடியுதா? சி நம்ம HTML எப்படி இருந்துச்சு, நம்ம HTML எப்படி இருக்கு, சி எவ்வளோ அன்வான்டாக இருக்கு. கம்ப்ரஸ் பண்ணனே பாருங்க எப்படி இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் பில்ட். சி இட்ஸ் கோயிங் டு கம்ப்ரஸ் ஆல் அவர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். ஓகே, இது நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்த கோடு இப்படி கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. கிளியராக பில்ட் பண்ணோன்னே பாருங்கள், பில்டோட சைஸ் பாருங்கள் 233 KB, ஸோ 89 KB. எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டில் கிளியர்லியா எப்படி வந்து பார்சல் யூஸ் பண்ணுறது, பார்சல் என்னெல்லாம் பண்ணுது. இந்த டிக்ஸ்ட் ஃபோல்டரை தான் நம்ம வந்து we are going to install it in our production server. ஓகேங்களா? இதெல்லாம் சர்வர் பண்ண போது நான் அதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் 2 கமெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்சலோட ஃபீச்சர்ஸை டாக்குமெண்டேஷன் போய் பாருங்கள். அண்டு நீங்கள் வீட்டோட டாக்குமெண்டேஷன் பார்சலோட டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் டாப் டு பாட்டம் சேமாக தான் இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி ஃபார் யுவர் வெப் பேக் ஆல்சோ. ஓகே, மேபி சம் 2 or 3 வந்து மிஸ் ஆகலாம். பட் ஆனால் இஃப் யூ டேக் வீட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் வீட்டா. தெரியுதா? சேம் ஃபீச்சர்ஸ், will have the same features. பூசாலாம் எதுவும் இருக்காது. நம்ம அங்கே பார்த்தோம்ல, சரி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ கிவ் யூ கம்பேரிசன். ஓகே, ஃபீச்சர்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் பேஜ். ஸோ வில் கோ த்ரூ ஃபீச்சர்ஸ். சி ஆட் மாடியூல் ரீலோடிங் இருக்கா? ஆட் மாடியூல் ரீலோடிங் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் மாடியூல் ரீலோடிங் வந்து ஜஸ்ட் நம்ம அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகுது. கரெக்டாக? அது ஆட் மாடியூல் ரீலோடிங் இங்கேயும் இருக்கும். So when you take it side by side, so it's going to have auto module reloading. Okay, same feature. Next, இது TypeScript இதுமே அங்கே இருக்கு. Given some features, go check, it will have all the features. Okay, so dynamic imports அண்ட் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது எல்லாமே அதில் இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே இருக்கும். சி ஆப்டிமைசிங், சி இந்த இடத்துல டைனமிக் இம்போர்ட் நான் சொன்னல அது ஒன்று. யூ வில் ஹேவ் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு எக்ஸாக்டான பேஜ் ஒன்று இருக்கும், அது நீங்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் லைக் திஸ் பண்டில் அண்ட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் வை ஐ லைக் வீட். ஓகே, ஸோ அவங்க ஆஸ் பண்ணுற வேவும் அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த பண்டில் இருக்குல்ல அதுவும் பார்சல் கம்ப்ரஸ் பண்ணுற அந்த ஜிப் ஃபைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் ரெண்டுமே ஜிப்பு தான் கொடுக்க போகுது அவுட்புட்டில். பட் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் பண்டில் த கோட் டிஃப்ரெண்ட்லி அண்ட் தட் இஸ் கோயிங் டு பண்டில் அவர் கோட் டிஃப்ரெண்ட்லி. அதனால தான் இவங்களோட பண்டில் வந்து இட்ஸ் வே மோர் ஆப்டிமைஸ்டு தேன் பார்சல்னு நான் சொல்வேன். லைக் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பட் யூ நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மச் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீச்சர்ஸ் சேம். ஓகே, கிளியரா? And we'll see finally something called like transitive dependencies ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் லிஸ்ட்டை பற்றி நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும். there is something called browser list.
browser list will be in form of array. Okay. ஸோ நம்ம கோட் வந்து எந்தெந்த வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர்ஸ்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ் லிஸ்ட் தான். ஸோ ப்ரௌசர்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு வென் யூ கிவ் இட் லைக் எனக்கு லாஸ்ட் 1 வெர்ஷனில் மட்டும்தான் அப்படி ஒர்க் ஆகணும், 1 க்ரோம் வெர்ஷன் சொல்லி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், சம்திங் லைக் திஸ். இல்லை லாஸ்ட் 1 வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கடைசி ஒரு வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர் அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. browsers.dev. ஓகே. ஸோ இதில் போய் லாஸ்ட் 2 வெர்ஷன்ஸ்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ப்ரௌசரும் அப்டேட் பண்ண லாஸ்ட் 2 வெர்ஷன்ஸில் மட்டும் தான் உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்னா நீங்கள் 62% ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் தான் இந்த வேர்ல்டில் கவர் பண்ண முடியும். ஓகே. ஸோ வென் யூ வாண்ட் டு ஹேவ் இட் லைக் நீங்கள் இப்போ வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருப்பீங்களா குரோமு, ஸோ கடைசி 2 வெர்ஷன் அப்டேட் பண்ணுறீங்க மட்டும்தானே அப்ளிகேஷன் வந்து வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் லிஸ்ட். ஸோ இந்த இடத்துல இப்படி லாஸ்ட் 2 வெர்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன மீனிங், யுவர் அப்ளிகேஷன் வில் ஒன்லி ஒர்க் ஆன் எந்த 2 வெர்ஷனில் வேலை செய்யும். வைஸ் கொஸ்டினாக கேட்குறேன் சாட்டில். ஓகே, லாஸ்ட் 2 வெர்ஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு அவர் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம நேற்றுக்கு ஃபுல்லாக பார்த்து தான், அண்ட் ஐ டெல் யூ எவ்ரி திங் அகெயின் ஆல்சோ ஷார்ட்டாகவும். நெக்ஸ்ட் வந்து வில் சி அபவுட் காம்பனன்ட்ஸ். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஆன்சர். ஓகேவா, இல்லைன்னா நான் அப்புறம் நேமை எடுத்து ஐ வில் ஆஸ்க் கொஷின்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி கேட்க வேணான்னு சொல்லிட்டு தான் ஐ எம் கிவிங் எனிபடி ஆன்சர் அப்படின்றது. ஓகே. ஸோ தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை டு ஆன்சர். ஓகே. ஓகே, கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்குறேன். கொஸ்டின்னு ஓகேவா, ஏன்னா சில பேர் கொஸ்டினாக நான் கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது இருக்கும். இட்ஸ் கொஸ்டின். ஒரு வெப்பேஜில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செஷன்ஸ் என்னென்ன? எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள், அப்புறம் ரேண்டமாக எடுத்துட்டோன்னா வில் திங்க் மேபி வில் டேக் அமேசான். கிளியரா? இதில் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பேஜ்லேயும் இருக்கக்கூடிய 2 செஷன்ஸ் என்னது? செஷன் கேட்குறேன், செக்ஷன் செஷன் ஆர் சம்திங் லைக் திஸ். எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ கிவ் யூ ஹெட்டர். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது? எல்லா பேஜ்லேயும் ஹெட்டர் வருமா? அதுக்கப்புறம் அதே மாதிரி என்னென்ன இருக்கும் ரிப்பீட்டடாக? மீன்ஸ் ஆன்சர் பண்ணலான்னு நான் ஸ்டாப் பண்ணுறேன் சொல்லிட்டேன். ஓகேங்களா, நம்ம லைவாக கண்டக்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கணும் தான். இல்லைன்னா நான் மட்டும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஆனால் வந்து ஃபுல் ஸ்பீடில் 2x சொன்ன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால தான் ஐம் ஆஸ்கிங், லைக் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி தெரியறதுக்காக தான் ஐம் மேக்கிங் இட் ஸோ இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போனோன்னே. ஆக்சுவலாக மைக் ஆன் பண்ணி பேச சொல்லி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் யாரையுமே லைக் ஐ எம் நாட் கம்பெலிங் எனிபடி டு ஆன் யுவர் மைக் ஆர் வீடியோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் சேட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இதை போடுங்க தான். ஸோ மேபி டைப் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் போல் எடுத்துகிட்டு வரேன், போல் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இல்லைனா சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஐ வில் நாட் ஆஸ்க் யூ எனி கொஸ்டின்ஸ், வில் ஜஸ்ட் ஹேவ் த கிளாஸ். ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வில் க்ளோஸ். இஃப் யூ ஹேவ் எனி சாட்ல போட்டுட்டு தான் இருக்கும், உங்களுக்கு வரலையா? ஓ, நெக்ஸ்ட்ல எனக்கு எதுவுமே வரல, அதனால தான் நான் கேட்குறேன். இல்லை, நான் நிறைய ஆன்சர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓ சாரி. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ரீச் ஆன் இட், ஒரு நிமிஷம்.
வர மாட்டேங்குது. ஓகே 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 சாரி கைஸ். ஓகே என்னோடய சைட்டில் தான் பார்க்க போல. ஓகே சாரி. சரி ஓகே. ஹெட்டர் சர்ச் பார். ஓகே யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே ஃபுட்டர் சூப்பர் சூப்பர். ஓகே இது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் இன்னுமே உங்களுக்கு பெட்டர் டெஃபினிஷன் சொல்கிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கிறீங்களா? ஓகே ஸோ மேபி ஒரு ஃபுட்டர் எடுத்துக்கலாம். ஓகே சாரி ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கலாம். Maybe we'll take it like this. ஸோ ஹெட்டரு எல்லா பேஜ்லேயும் வரும். ஃபுட்டர் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டர். இப்போதைக்கு காமனாக இது 2 வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணுவாங்கப்பா. ஓகேவா? இதெல்லாம் ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கார்டு அண்ட் ஆட்ஸு, சூப்பர் மெயின் செஷன், ஃபுட்டர்ஸ், nav பாரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஏ காம்பனண்ட். சரி ஓகே. இப்போ காம்பனண்டோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். என்னது? காம்பனன்ட்ஸ் ஆர் ஆல்சோ அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். Before going into components, I'll just tell about a few things about JSX. So இனிமேல் நம்ம இப்படி எழுத போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். We are not going to write our piece of code like this anymore. We are not going to write it like this. ஸோ அதனால் நான் வந்து புதுசாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தட் இஸ் கால்டு JSX. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே சாரி கைஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் HTML எழுதிருப்பீங்க கரெக்டாக? அதே தான் வந்து JSX. ஸோ JSX அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி ரைட்டிங் எவ்ரி திங் விச் யூ ரோட் இன் HTML we can write it in JavaScript. அவ்வளோதான். ஓகே. ஸோ எதே ஹெட்டிங் எலமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். மேபி ஹெட்டிங் எலமெண்ட்டை JSXன்னு சொல்லி வச்சுக்கிறேன். எப்படி நீங்கள் HTML க்ரியேட் பண்ணுவீங்க ஒரு ஹெட்டிங்? சேம் லைக் திஸ் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எப்படி நீங்கள் HTML கோட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இனிமேல் we are not going to write it like this anymore. ஓகே, I'm going to remove it. இனிமேல் நம்ம இப்படி தான் எழுத போகிறோம். அப்போ என்னோடய HTMLக்கும் நான் JSX திரும்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கணுமா இல்லை புதுசாக எதாவது பார்க்கணுமா அப்படின்னா நோ. நீங்கள் எதுவுமே கற்றுக்கோனா எப்படி ஹெட்டிங் போட்டிங்க ஹெட்டிங் அப்படியே தான். மேபி ஐ ட்ரை டு கிரியேட் அ பட்டன் ஆர் பேராகிராஃப். நம்ம 3 இம்பார்ட்டண்டான டேக்ஸ் ஆல்வேஸ் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ஒன் இஸ் ஹெட்டிங் டேக், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேராகிராஃப் டேக்கு, பேரா எலமெண்ட்னு வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இப்படி பேராகிராஃப்னு வச்சுக்கலாம். பட்டன் எப்படி பார் க்ரியேட் பண்ணுவீங்க HTML? ரிலீஸ் பட்டனில் சேம் லைக் திஸ். ஸோ இப்படி தான் வந்து ஓகே மேபி கிளிக்னு வச்சுக்கலாம். இது வந்து JSX. ஓகே, இது வந்து JSX. அண்ட் இதே வந்து நீங்கள் அப்போ HTMLக்கும் JSXக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் நேமிங்கில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம அதை பார்க்க வேணாம். நம்ம அப்கமிங்காக நம்ம யூஸ் பண்ண நான் சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பட் ஆனால் சின்டாக்டிக்கலாக எந்த சேஞ்சும் இல்லை. பேராகிராஃப்னா பேராகிராஃப் தான், பட்டன்னா பட்டன் தான், லைக் ஹெட்டிங்னா ஹெட்டிங்லாம், லிஸ்ட்னா லிஸ்ட், எல்ஐனா எல்ஐ, யூ. நம்ம பார்த்த எல்லா பேராகிராஃப் டேக்ஸ் அரௌண்ட் எவ்வளோ பார்த்துருப்போம்? HTML டேக்ஸ் ஒரு 10 டேக் பார்த்துருப்போமா? 10லேருந்து 12 டேக் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 டேக் ஐ ஹவ் டோல்ட் யூ: ஹெட்டிங், பேராகிராஃப், பட்டன். இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே. அப்போ எக்ஸாக்டான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் HTML. ஸோ லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க HTML இன்சைட் ஜாவாஸ்கிரிப்ட்னா யூ ஹவ் டு கோ யூஸ் JSXன்னு. அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் HTML லைக் சின்டாக்ஸ்.
ஓகே, இதுதான் எக்ஸாக்டான டெர்மினாலஜி ஆர் எக்ஸ்எம்எல் லைக் சின்டாக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்படி தான் வந்து வில் ரைட் இட். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாமா? எப்படி ரெண்டர் பண்ணணும் JSX அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதே தான். இஸ் கோயிங் டு கிவ் திஸ் நேம். இப்படி தான் வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ போய் பார்த்தீங்கன்னா வில் கோ டு அவர் டே டு சி we are having it. ஸோ பேராகிராஃப் ரெண்டர் பண்ணி பார்ப்போமா? பேராகிராஃப் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி ஐ ஹவ் டு ஸ்டார்ட் இட் அகைன் நினைக்கிறேன். ஸோ பில்லாம் பண்ணோன்னா வில் ஸ்டார்ட் இட். ஹெட்டிங்கே வருது. ஓகே, இங்கேயும் மாற்றலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட் చేస్తా இருக்கா? It's not coming. So maybe I'll delete this step also. npm run na okay. So maybe catch irundhuchu nenikiren. Okay, so this is how you write your HTML, okay, in JavaScript. So இனிமே நம்ம வந்து அந்த கஷ்டமான வேலையை எழுத போறல. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அப்போ எக்ஸ்எம்எல் வந்து ப்ரௌசருக்கு புரியுமா பிஹைண்ட் த சீன்ஸில்? இல்லை. ஓகே, ப்ரௌசருக்கு வந்து புரியாது. பட் ஆனால் இதை யார் கண்டுபிடிச்சா, யார் வந்து இந்த JSX கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் தான் க்ரியேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து க்ரியேட் எலிமெண்ட்டும் கண்டுபிடிச்சாங்க. react.create எலிமெண்ட்டும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த மெத்தட் வச்சு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்கள் இன்னுமே ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவாஸ்கிரிப்டில் டைப் பண்ணாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அது எஃபிஷியண்ட்டாக DOM மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னுமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்னும் ஈஸியாக ஆக்கணும்னு சொல்லிட்டு JSXன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னாகும், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு JSX இருக்கா, ப்ரௌசருக்கு JSX புரியாது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் வில் கன்வெர்ட் இட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்படின்னா react.create element இந்த மாதிரி மாற்றிடும் பேசிக்காக. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து HTML-ஆக மாறும். HTML நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். மேபி இதை கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயிங் டு கன்சோல் லாக் இட், ஜஸ்ட் கோ ரைட் கிளிக், see you are able to see the object. ஸோ JSX it's going to convert it into react.create element. அதுக்கப்புறம் அது ஆப்ஜெக்டாக மாறப்போது, அந்த ஆப்ஜெக்டாக HTML-ஆக ரெண்டர் ஆக போகுது ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா? this how it works. பட் பிஹைண்ட் த சீன்ஸில் யார் வந்து இதை கன்வர்ஷன் பண்ணுறா, JSX-ஐ யார் வந்து react.create element-ஆக மாற்றுறாங்க, யார் வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வரும். கரெக்டாக? there is something called Babel. ஓகேவா? ஓகே, பேசிக்காக இதுதான் வந்து கம்பைலர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் சம்திங் லைக் ஒரு H1 எழுதுகிறேன். நம்ம எழுதுறது JSX.
அலோல்னு சொல்லி எழுதுகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேபிள் என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் டு கிரியேட் லைக் அந்த ஜேஎஸ்எக்ஸை வந்து என்ன பண்ண போகுது, ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டாக மாற்ற போகுது. இந்த ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அதுக்கப்புறம் என்னவா மாறும், இட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் பை அவர் இது கோட் கம்பைல் ஆகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTML நம்மளுக்கு ரெண்டர் ஆக போகுது டாமில். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் பிகைண்ட் த சீன்ஸ். ஸோ நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், மேபி கோ டு யுவர் பார்சல் அண்ட் சி. இது ரொம்ப டெப்த்தாக போவேனா, பட் ஆனால் சும்மா வந்து போய் வேணால் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கோ டு யுவர் பார்சல் அண்ட் இஃப் யூ கோ see it in your இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ லவ் பேபிள். பார்த்தீங்களா, டிபெண்டன்சியில் பேபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரௌசர் கன்வர்ஷன் பண்ணாது பேபிள் தான் பண்ணும். லைக் பேசிக்காக எல்லாமே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பழைய கோடாக மாறிட்டு பழைய கோடு தான் உங்களுக்கு திரும்பி வந்து ஆகுது. ஓகே ஓகே சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து வில் கிரியேட் அ காம்போனன்ட். ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வி ஆர் ஒன்லி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபங்க்ஷன் பேஸ் காம்போனன்ட்ஸ். அப்போ நீங்கள் கேட்பீங்க, 2 டைப் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்களே, ஃபங்க்ஷன் பேஸு கிளாஸ் பேஸ்னு. அப்போ கிளாஸ் பேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா, இப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் கிளாஸ் பேஸ்ட் ரைட் நவ். ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு யூஸ் ஃபங்க்ஷன் பேஸ்ட் இன் திஸ் யூஸ் கேஸ். பட் ஆனால் ஓல்டர் லெகசி கோட் எல்லாமே கிளாஸ் பேஸில் தான் இருக்கும். அப்படின்னா சொல்லணுன்னா லைக் ரொம்ப பழைய கம்பெனிஸ் இல்லை எல்லா கம்பெனிஸ்லேயும் அவங்க பழைய கோடு. ஓகேவா, ஸோ பழைய ப்ராஜெக்ட்ஸு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி எழுதின ப்ராஜெக்ட்ஸ் இன்னுமே வந்து கிளாஸ் பேஸ் காம்பனன்ட்ஸில் தான் இருக்குது. மேபி நிறைய பேர் வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான் கிளாஸ் பேஸ் காம்பனன்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கிடையாது, இனிமேல் நீங்கள் எல்லாமே ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் எழுதுவாங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் படிக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நோ, தட்ஸ் நாட் ரியல் யூஸ் கேஸு. If you go to your companies, if there is any legacy projects or you are going to work on some specific team which is having 10 years dependency projectsலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக அதில் கோட் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா you are going to write it in class based components தான். ஓகேவா, நான் ரியல் ட்ரூத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் புதுசாக அவங்க டெவலப் பண்ணுறாங்க ஒரு ஃபீச்சர், புதுசாக வந்து கோட் எழுதுறாங்க, இல்லை புது ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, யூ கோயிங் டு சம் டைப் ஆஃப் மிட் சைஸ் கம்பெனிஸாக மேபி அந்த கம்பெனிலே வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேபி டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, மேபி. ஓகே, இட்ஸ் ஆல் யோர் அதுக்கு மேலே இருக்கவங்களோட டிசிஷன். அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை டு லேர்ன் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். அதில் வந்து கிளியராக இருங்க, சின்டாக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது ஃபார் யுவர் கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்டு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் ஃபார் வென் யூ லேர்னிங் யுவர் கிளாஸ் பேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ அதில் வந்து லைஃப் சைக்கிள் மெத்தடுன்னு இருக்குது. அதுக்கும் இதுக்கும் பெருசாக உங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஸோ அது வந்து இப்போ தேவையில்லை, அது பார்த்திங்கன்னா இன்னும் லென்த்தியாக போகும், அது உங்களுக்கு கஸ்டமர் ஃபீல் ஆக மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். we are only going to cover function based components. Okay, so function components. Sorry guys. ஸோ இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னன்னா, இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் which returns a piece of JSX. Okay, ஸோ இதான் டெஃபினிஷன் கைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும்பா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ காம்பனன்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹெட்டர் ஃபுட்டர் அதெல்லாம் திரும்பி வரப்போகுது. அப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஸோ இதெல்லாம் கூட லைக் ஃபஸ்ட்டு வந்து ஓரமாக வச்சுருங்க. ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், ஒய் டு வி யூஸ் ஆக்சுவலி அ ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ரியல் யூஸ் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இஸ் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மீதியெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பட் ஆனால் முக்கியமாக வந்து வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் சொல்லி. easy to access. Easy to access. Okay, ஓகே, பட் ஆனால் ஒரிஜினலாக ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் கோட் ரீயூஸ். ஓகே, சூப்பர், கோட் ரீயூஸ் இப்போ தான் வருது.
டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, பேசிக்காக திரும்பி பண்ணணும்னா வில் புட் தட் கோட் இன் டு அ பிளாக்ஸ். கரெக்டாக? எக்ஸாக்டாக. ஸோ யூ வில் ரேப் சம் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் கோடை திரும்பி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் ஜஸ்ட் கால் பண்ணுவீங்க. அதே யூஸ் கேஸ் தான் இங்கே வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் வென் யூ சி அ ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹெட்டர் வந்து திரும்பி யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு HTML இருந்து என்ன பண்ணுவீங்க, எல்லா பேஜ்லேயும் அந்த ஹெட்டரை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ சைட் ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணோம், திரும்பி நம்ம ஹெட்டரை வந்து எல்லா பேஜஸ்லையும் காப்பி பேஸ்ட் பண்ணோம். சேம் தட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ்னு. பட் இன்கேஸ் நம்ம அதை ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். பேசிக்காக அந்த கோடை நம்ம திரும்பி எழுதணும்னு இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். இட்ஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன், இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் கோயிங் டு ரிட்டன் அஸ் அ பீஸ் ஆஃப் JSX. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது ரீகால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஐ வில் டெல் ஹவு டு கிரியேட் அ ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் நார்மல் டிக்ளரேட்டிவ் அப்ரோச்சில் ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட போகிறீங்க. ஜோ இஸ் கோயிங் டு கிரியேட் அ ஹெட்டர்னு சொல்லிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 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 ப்ராக்கெட்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் மைண்டில் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? யூ ரிட்டன். சூப்பர். யோசிக்காதீங்க, ட்ரை டு புட் அ ரிட்டன். ஓகே, ரிட்டன். மேபி ஐ எம் ரிட்டர்னிங் சம்திங் 5. மேபி இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். உங்கள் ரிட்டன் அஸ் 5. இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டா இல்லை ஒரு ஃபங்க்ஷனா? கொஷின் புரியுதா? இது இப்போ நான் ஆடுன்னு எழுதியிருக்கல. இட்ஸ் ஓகே, நான் ஃபஸ்ட்டு வேறு கொஷின் கேட்குறேன். ஸோ இது எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க? ஹவு டு யூ கால் திஸ் ஃபங்க்ஷன்? ஆட். கரெக்டாக? வெறும் ஆடா ஆர் வித் த ப்ராக்கெட்ஸ்? சூப்பர். ஸோ வித் த ப்ராக்கெட்ஸ். கரெக்டாக? நிறைய பேர் அதை தப்பு பண்ணிடாதீங்க. இப்படி கிடையாது. இட்ஸ் லைக் திஸ். ஓகே, whenever you call it, இது என்ன பண்ண போது இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் as 5. இது வந்து ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஃபங்க்ஷன் ஹெட்டர்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு க்ரியேட் ஹெட்டர் ஃபங்க்ஷன். இட்ஸ் கோயிங் டு அடுத்த டேர்ம் ரிட்டர்ன் போட்டுட்டேன். whenever it is returning 5, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ப்பா. எப்போ வந்து அது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக இருக்கும்? whenever it is a normal JavaScript function which returns a piece of JSX அப்படின்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் அ பேரா ஹெட்டிங், சாரி மேபி ஹெட்டர்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஹெட்டர் காம்பனண்ட். கிளியராக இது? ஸோ இப்போ தான் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். நெக்ஸ்ட்டு எப்படி இதை ரெண்டர் பண்ணணும்? ஓகே, நான் எழுதி போட்டார். ஸோ பட் ஆனால் எப்படி ரெண்டர் பண்ணணும்? ஹவு டு யூ ரெண்டர் இட்? எப்படி ரெண்டர் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ ஹவு டு யூ கிரியேட் இட்? இட்ஸ் கோயிங் டு கிரியேட் இட் ஆஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன். இஃப் இட்ஸ் ரிட்டர்னிங் அ பீஸ் ஆஃப் JSX, இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபங்க்ஷன். இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? கிளாஸ் பேஸ்ட் இல்லை, இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்டு. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் இட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு ஹெட்டர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். சரி, ஹெட்டர் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணும். இது எப்படி கால் பண்ணோம்? இந்த மாதிரி. இந்த 3 ஸ்டெப்பையும் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஓகே, லைக் how to call a function. எல்லோரும் நோட் பண்ணியாச்சா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். how to create it, how to render it. we'll go into next things. அடுத்தடுத்து இதில்
there are different ways to render this. நான் அப்கமிங் 2 ways நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இதில் மாஸ்டர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வில் கிரியேட் அதர் போர் ஃபங்க்ஷன். ஓகே, இதே விஷயத்தை நான் எப்படி ஆரோ ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறது? நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒன்று படித்தோம். ஒரு எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு சம் ஃபியூ திங்ஸ் படித்தோம். அதில் நான் எசென்ஷியலில் முக்கியமாக கவர் பண்ணது என்னது? ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்டாக நான் கன்வெர்ட் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து வில் கிரியேட் அன் ஆரோ ஃபங்க்ஷன். கஷ்டமே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஃபுட்டர்னு வச்சுக்கிறேன். மேபி ஆரோன்னு சொல்லிவிட்டு ஆரோ வேணும். ஓகே, ஆரோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லீஸ். கிளியரா? இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ இந்த கர்லீஸ் பார்த்தோன்னே யூ ஹேவ் டு ஹேவ் த ரிட்டன் அகெயின். ஓகே, ரிட்டன் and it's going to return something like footer. Okay, it's going to do it like this, footer. next term நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 2 விஷயம். இது வந்து ஒரு function based component தான், because we have created a normal JavaScript function and it's going to return as a piece of JSX. okay, ஆனால் 2 golden rules இருக்குது. 2 இல்லை 3 golden rules இருக்குது. The first golden rule of your function is all your function based components should start with a capital letter. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. 3 golden rulesல first golden rule, all your function based components should start with a capital letter. okay, next rule. okay, next rule, always your function based component should return a piece of JSX. இப்போ இது வந்து footer வந்து function based component. anyone? yes or no one மட்டும் chatல. எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க? எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க? மேபி மை chat வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ வருது. நோ. ஏன் நோ? JSX components return பண்ணல. சூப்பர். JSX ரிட்டர்ன் பண்ணலை. ஓகே, ஸோ JSX ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு வேலிடேஜ். அப்போ எல்லா ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸும் என்ன பண்ணணும்? JSX ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட். ஸோ செகண்ட் ரூல் என்னது? ஆல்வேஸ் யுவர் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பீஸ் ஆஃப் JSX ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஃபஸ்ட் ரூல் இட் should ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஸ்லோவாக போகலாம். செகண்ட் ரூல் இட்ஸ் கோயிங் டு பி இட் should ரிட்டர்ன் அஸ் அ பீஸ் ஆஃப் JSX. தேர்ட் ரூல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ நான் ஒரு லைனை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னொன்று பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று பேராகிராஃப் இருக்குது. ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் சம்திங் லைக் திஸ். இது எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணுறது? இப்போ இது ரிட்டர்ன் பண்ணுமா? see I'm going to render this footer. let me see if it's able to render it. see it's going to give us some error. ஏன் தெரியுமா? தேர்ட் ரூல் என்னன்னா, ஆல்வேஸ் யுவர் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் ஒரு டிவை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, ஒன் பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுன்னா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குப்பா. த ஃபஸ்ட் சொல்யூஷன் இஸ் கோயிங் டு பி ரேப்பிங் வித் அ டிவ். டிவ்வில் ரேப் பண்ண என்ன ஆகும்? ஒரு கண்டெய்னர் ஆகுமா? ஒரு கண்டெய்னர் ஆகிடும். இப்போ பாருங்கள், திஸ் எரர் வில் கோ. சி 2 பேராகிராஃபை ரெண்டர் பண்ண முடியும். இன்னொன்று சொல்யூஷன் இருக்குது. என்னன்னு தெரியுமா யாருக்காவது? வாட் இஸ் த செகண்ட் சொல்யூஷன் டு சால்வ் திஸ்? சூப்பர், இட்ஸ் ஃப்ராக்மெண்ட். ஓகே, இட்ஸ் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் டிவ்னு போட்டால் உங்கள் HTML டிவ் வரும். ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் எம்டி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a empty element. this is how you do it. see, I'll just refresh it and I'll show you the code also. see,
இட்ஸ் கோயிங் டு புட் அஸ் சம் div அண்ட் இட்ஸ் கோயிங் டு render it. இது div போட்டிங்கன்னா ஃப்ராக்மெண்ட் போட்டிங்கன்னா ஸோ ஃப்ராக்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு div வராது. லைக் div போட்டிங்கன்னா you'll have this div in this HTML. தெரியுதா? div போட்டால் அந்த div வரும் HTML. ஃப்ராக்மெண்ட் போட்டிங்கன்னா என்ன வராது, உங்களுக்கு div வராது. அவ்வளோதான். ஓகே, ஃப்ராக்மெண்ட் போட்டிங்கன்னா div வராது. அவ்வளோதான். பட் ரெண்டுமே சேம் தான். ஸோ மூணாவது ப்ராப்ளம் இஸ் டு சால்வ் தட். ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? கேப்ஸு. செகண்ட் வந்து ஆல்வேஸ் ரிட்டன் JSX. தேர்டு வந்து ஒன்லி ஒன் எலமெண்ட், ஒன்லி ஒன் ரியாக்ட் எலமெண்ட். அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரியாக்ட் எலமெண்ட். இதுக்கு சொல்யூஷன் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து div யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கலாம். பேசிக்காக மல்டிபிள் எலமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்களா. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து 3 கோல்டன் ரூல்ஸ். ஒரு தம்ஸ் அப் நோட் பண்ணிட்டீங்களா இந்த 3 ரூலையும்? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எப்படி வேணாலும் எழுதிக்கும், பட் ஷார்ட்டாக நான் எழுதுகிறேன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். வில் சி ஃபியூ மோர் திங்ஸ். அதுக்கப்புறம் வில் கோ டுமாரோ. வில் சி ரிமைனிங் திங்ஸ் டுமாரோ. ஓகே, there is something called react design patterns னு ஒன்று இருக்குப்பா. ஓகே, react design patterns என்னன்னு பாருங்கள். I'll tell you. ஸோ ரியாக்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஆப்டிமைஸ் பண்ணும்போது இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டிசைன் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து there are 5 டிசைன் பேட்டர்ன்ஸ் in this. ஓகே, there is 5 டிசைன் பேட்டர்ன்ஸ். ஒன்று வந்து காம்போனன்ட் பேட்டர்ன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லா பேட்டர்னையும் கிளாஸில் கவர் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த ஊக்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து we are going to see render pattern. இப்போ பார்க்க ரெண்டர் பேட்டர்ன் தான், பட் அதனால் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. HOC பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have லைக் இது ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைடர் பேட்டர்ன். கிளியரா? இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைக் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னது? ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ். கரெக்டாக? டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தான் நம்மளோட டாபிக். இதில் வந்து எந்த பேட்டர்ன் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் பேட்டர்ன். காம்பனன்ட் பேட்டர்ன் பார்த்துடலாமா? வாட் இஸ் காம்பனன்ட் பேட்டர்னு? கொஷின் வந்து உங்களுக்கு காம்பனன்ட் பேட்டர்னில் தான் கொஷின் வரும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கும்போது நம்ம எல்லா பேட்டர்ன்ஸையும் கவர் பண்ணலாம். பேசிக்காக இது வந்து இன்டர்வியூக்காக. ஓகே, we are covering this for interviews. ஓகே, ஜஸ்ட் மேபி ஐ வில் கிரியேட் அன் அதர் காம்பனன்ட். ஸோ எப்படி கிரியேட் பண்ணோம்? கான்ஸ்ட் ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி பாடின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பாடி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரிட்டன் மேபி எனக்கு வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு கேர்லிஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. இந்த கேர்லிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன் போட்டுருவீங்க. உங்களுக்கு டவுட் வரும், அப்போ இந்த ப்ராக்கெட் எதுக்குப்பா போடுறாங்க, இது எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது, இது தேவையில்லை தானே, ரிமூவ் பண்ணிடலாம். இதை பற்றி சொன்னாங்க ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸு
மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ஃப்ராக்மெண்ட்ஸு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் சேவ் பண்ணணும் இல்லைனா கண்ட்ரோல் F கொடுத்தணும் இந்த இது வந்து வந்துடுது. அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, when you return multiple lines, பேசிக்காக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஃப்ராக்மெண்ட்ஸோ இல்லை டிவோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம இப்போ வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக போடக்கூடாது, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். இட்ஸ் பேசிக்கலி பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்ற மாதிரி. ஓகே, we are going to see component pattern today. We are going to see the component pattern today. Component. ஸோ அந்த காம்பனன்ட் பேட்டர்னோட இன்னொன்று ஒரு நேம் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் கம்போசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. கம்போசிஷன். ஓகே, ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் இருக்கா, அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை கால் பண்ணிங்கன்னா இட்ஸ் கால் காம்பனன்ட் கம்போசிஷன். எப்படி வந்து ஃபுட்டர் கால் பண்ணோம், எனிபடி ஹவ் டு வி கால் ஃபுட்டர், எப்படி ரெண்டர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி இங்கே நமக்கு ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இப்போ இங்கே எப்படி கால் பண்ணுவோம், ஓகே ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி. சூப்பர், வில் ஆல்சோ கால் இட் லைக் தட். ஓகே, இப்படி கால் பண்ண முடியுமா, எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டாக ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இப்படி கால் பண்ண முடியணும்ல, கரெக்டு தானே. எஸ்ஆ நோவா, இப்போ எஸ்ஆர் நோ, எஸ் நோனா டக்குன்னு எல்லோரும் போட ஆரம்பிச்சுருங்க. எஸ் நோ, எஸ் நோ தான் கேட்குறேன். ஓகே ஓகே, ரேண்டமாக எஸ் நோ போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்படி கால் பண்ண முடியுமா நான் கேட்குறேன். ஓகேவா, இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, ஒரு காம்பனண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லியாச்சு. இட்ஸ் பேசிக்கலி நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளால் இப்படி கால் பண்ண முடியுமா, நோ. ஓகே, நோ. ஓகே, ஆக்சுவலாக எஸ். ஓகே, எஸ். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இட்ஸ் ஆல்சோ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். பட் ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இப்படி கால் பண்ணலாம். நான் அடுத்து ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி கால் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பாடியே ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட், இன்னொன்று ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணுறோம், இன்னொரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் கால் பண்ணுறோம். அப்போ இந்த பேட்டர்ன் பேர் என்னது, இட்ஸ் கால் காம்பனண்ட் கம்போசிஷன். whenever we call a function inside a ஒரு அதர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொன்று ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா இட்ஸ் அ காம்பனண்ட் கம்போசிஷன். மேபி we're going to call the header also. ஓகே, இப்போ இப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கண்டென்ட்டுக்காக. ஸோ ஒரு பாடி காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம ஹெடர் காம்பனண்ட் கால் பண்ணால் அந்த பேட்டர்ன் பேர் என்னது, இட்ஸ் கால் காம்பனண்ட் கம்போசிஷன். ஓகே, இப்போ பாடி ரெண்டர் பண்ணலாமா, பாடி எப்படி ரெண்டர் பண்ணலாம். ஸோ பாப்பாம்மா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சி என்ன வரல டே ஒன்ல டூ அ ரீஃப்ரெஷ். சி வி காட் அவர் ஹெட்டர், ஃபுட்டர். மேபி இதை ஃபுட்டர்னு மாற்றிக்கலாம். See, we got our header component, footer component and the content over there. This is how we do it. So எல்லாருக்கும் கிளியரா ஃபங்க்ஷன் லைக் காம்பனன்ட் கம்போசிஷன் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கேட்டால் சொல்லிடுவீங்களா. ஸோ வேணால் நானே டெஃபினேஷன் எழுதிடுறேன். if I have to call or use a component inside a other component, then that is called component composition. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஐவ் டோல்ட் யூ தெர் ஆர் 3 different ways to call your function based components சொல்லியிருக்கேன். இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் இதான் ஹோம்ஒர்க்காக பண்ண போகிறீங்க. ஓகே,
ஸோ இது வந்து ஃபஸ்ட் வே. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் வே டு கால் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டேன். செகண்ட் வே இஸ் சம்திங் லைக் திஸ் கர்லிஸ் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் 5 + 6 ஆர் 5 + 7 மேபி 5 + 5. என்ன அவுட்புட் வரும்? 10ன்னு வரும் கரெக்டாக. ஸோ பாருங்கள், வில் கெட் திஸ் ஆன்சர் 10. ஸோ இந்த கர்லிஸ் வந்து இப்படி போட்டிங்கன்னா என்ன பீஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம் அதர் காம்பனண்ட் ஆல்சோ. காம்பனண்ட் மேபி ஃபுட்டுன்னு சும்மா வச்சுக்கிறேன். ஃபுட் காம்பனண்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் ஃபுட் கண்டென்ட் அப்படின்னு சும்மா ஒரு காம்பனண்ட். இது எப்படி நான் கால் பண்ணலாம்? ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுவோமோ அதே மாதிரி கூட கால் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இஸ் ஆல்சோ பேசிக்லி நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் லைக் திஸ். ஸோ இன்னும் ஒரு வே என்னது? 2 வே சொல்லிட்டேன்ப்பா. திஸ் இஸ் த ஃபஸ்ட் வே டு கால் எ ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட். திஸ் இஸ் த செகண்ட் வே டு கால் எ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். த தேர்ட் வே இஸ் லைக் திஸ். யூ கேன் ஆல்சோ கால் ஒரு நார்மலாக ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்களா அந்த மாதிரி கால் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபஸ்ட் வே, திஸ் இஸ் செகண்ட் வே, திஸ் இஸ் தேர்ட் வே. ஓகே, திஸ் ஆஃப் யூ கால் அ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 வே நம்ம அப்புறமா பார்க்கலாம் இதோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த வே தான் யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா? அப்புறம் நீங்கள் பயப்படலாம். லைக் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன ஜாவாஸ்கிரிப்ட் வேணால் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்னோட ப்ரௌசரில் தானே ரன் ஆக போகுது. அப்போ வெப்சைட்லேருந்து எதாவது பேக்எண்ட்லேருந்து எதாவது ஸ்கிரிப்டை எனக்கு அமுச்சிட்டு என்னோட லோக்கல் மிஷினில் ரன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஏதாவது அட்டாக் வந்து நடந்துடுமா? என் சிஸ்டத்தில் இருக்க ஃபைல்ஸ் எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் வரலாம். இல்லை என் செஷன் என் ப்ரௌசரில் நான் குக்கீஸ் ஸ்டோர் பண்ணுறேன், அந்த குக்கீஸில் இருக்க டேட்டாஸ்லாம் எடுத்துட முடியுமானா நோ. டிஃபால்ட்டாக எந்த அட்டாக்குமே நடக்காது. இந்த JSX ரெண்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா அட்டாக்ஸ் எந்த அட்டாக்ஸையும் நடக்கக்கூடாது. ஓகே, திஸ் பியூர்லி சேஃப். ஓகே, ஸோ யூ கேன் ரன் எனி ஜாவாஸ்கிரிப்ட். பட் ஆனால் ஒரு லைன் தான் இருக்கணும். இஃப் எல்ஸ் போட முடியுமான்னு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. இட்ஸ் பேசிக்லி எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு லைன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்ததை ஷார்ட்டாக நம்ம திரும்பி ரீகால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு 5 லைன் தான் இருக்குது. 5 லைன் ரீகால் பண்ணிவிட்டு வில் ஸ்டாப். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து கிரியேட் எலமெண்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட், அதுக்கப்புறம் ரெண்டர் மெத்தட். இது 3 தான் நம்ம ரியாக்ட்லேருந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய 3 மெத்தட்ஸ். அவங்க பில்ட் பண்ண 3 மெத்தட்ஸ் லைப்ரரியிலேருந்து. ஸோ கிரியேட் எலமெண்ட் எங்கேருந்து வருது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட் லைப்ரரி. அந்த இதுவுமே ரியாக்ட் தான். ஸோ கிரியேட் ரூட்டுன்றது இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட் டாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா JSX தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த 2 நம்ம நிச்சயமாக கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஹெட்டிங் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எலமெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே ஆட்ரிபியூட்ஸ் இல்லை. இது வந்து பேசிக்காக வந்து கண்டென்ட். ஓகே, இதுக்கப்புறம் நான் JSXன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம JSXை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். JSX இஸ் லைக் பேசிக்லி HTML லைக் சின்டாக்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இது வந்து யார் இன்வென்ட் பண்ணால் அவங்களே ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் தான். பட் பிகைண்ட் த சீன்ஸ் JSX புரியுமா ப்ரௌசருக்குன்னா கிடையாது. JSX ப்ரௌசருக்கு புரியாது. ஸோ எப்படின்னா பேபிள்னு ஒரு டூல் தான் வந்து கம்பைல் பண்ணுது இந்த JSXை இந்த ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டாக மாற்றுது. அதுக்கப்புறம் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் என்ன ஆகும்? ஆப்ஜெக்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது HTML ரெண்டர் ஆகும். திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் பிகைண்ட் த சீன்ஸ். ஓகே, இப்படி ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃபை கன்சோல் லாக் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவும் காட்டினேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் வந்து 2 இருக்குன்னு சொன்னால், கிளாஸ் பேஸ், ஃபங்க்ஷன் பேஸ். பட் we are only going to focus on function based components. It's basically a normal JavaScript function which is going to return as a piece of JSX. Okay, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன், இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ அதில் வந்து என்ன சொன்னேன், நார்மல் JavaScript ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு பீஸ் ஆஃப் JSXை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 கோல்டன் ரூல்ஸ் வந்து பற்றி சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட்டு it should always return as a piece of JSX. Third, நோட் பண்ணியிருக்கீங்களா யாராவது?
div ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ். சூப்பர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட்டை மட்டும்தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ஒன்லி ரிட்டர்ன் ஒன் பீஸ் ஆஃப் ஜேசஸ். அதை ரீசால்வ் பண்ணுறதுக்கு 2 சொல்யூஷன் சொன்னேன். ஒன்று வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் div. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் பேட்டர்ன்ஸு. அதில் இவ்வளோ டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது ரியாக்டில். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது கவர் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ் தான் வந்து பேட்டர்னு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸ். ஓகே, இட்ஸ் ஆஃப் யூ ஒர்க்கா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஹெட்ரு காம்பனண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பாடிக்குள்ளே கால் பண்ணுறோம். திஸ் இஸ் கால் காம்பனன்ட் கம்போசிஷன். ஓகே, ஸோ பேசிக்காக 3 வேஸில் ஃபங்க்ஷனில் கால் பண்ணலாம். ஸோ இப்படி கால் பண்ணலாம், இல்லை நார்மல் ஜாவாஸ்கிரிப்டாகவும் கால் பண்ணலாம், நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணலாம், இல்லை ஓப்பன் கர்லி வந்து கால் பண்ணலாம். இங்கே ரெண்டர் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் ஃபைனலாக இந்த ஓப்பன் கர்லீஸ் பார்த்துருந்தோம். ஓப்பன் கர்லீஸில் வந்து நீங்கள் என்ன ஜாவாஸ்கிரிப்ட் வேணால் எழுதிக்கலாம், பீஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் வேணால் எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இது வந்து ரியாக்ட் எலமெண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது வந்து ரியாக்ட் எலமெண்ட். இது வந்து என்னது, ரியாக்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட். ஃபைனலாக இது மட்டும் நோட் பண்ணிக்கோம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் செகண்ட், ஐ வில் டேக் அட்டெண்டன்ஸ். பார்த்தீங்களா, 5 பேர் காணும். சரி, ஓகே.